இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான இம்பார்ட்டண்டான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான ஜோதிட தாள்கள். சரி, என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த புரட்டாசி மாதத்துடைய இறுதி அத்தியாயத்தில் இப்போ வந்திருக்கோம். ஆக்சுவலி புரட்டாசி ஸ்டார்டிங்கில் நடக்க வேண்டியது எல்லாமே கடைசியாக இப்போ நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னென்னா கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய வக்ரங்கள் தான். கிரகங்களுடைய வக்ரங்கள் மாற்றங்கள் காரணமாக உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும். ஸோ என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு புரட்டாசியுடைய கடைசியாக கிரகங்களால் என்ன நடக்குங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கேற்ப நாம் நடந்து கண்டிப்பாக நல்லதை வந்து பெற முடியும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நவக்கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாம் நடக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நவக்கிரகங்களில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிரகங்கள் வந்து வலுவாக வந்து மாற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வக்ரமும் அடைய போகிறாங்க. அதனால் புரட்டாசியுடைய கடைசியாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது ஜோதிடர்கள் கூறியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்க்கப்படுவது, அது ஏன் அப்படிங்கிற காரணம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது ஏன் அப்படிங்கிற ஜோதிடர் சொல்லக்கூடிய உண்மையான காரணத்தை தான் பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் முதல்ல காரணத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது இல்லை. இதற்கு பின் உள்ள காரணத்தை ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதமும் ஒன்று. இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதாலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, வளைகாப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மனதில் ஏற்படும். ஆக்சுவலி அதற்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். புரட்டாசியில் முக்கியமாக சுபகாரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக சொல்லப்படுது. அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஜோதிடத்தின்படி சூரியன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் தமிழில் 6வதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம். பெருமாளுக்கே உரிய மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு செய்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் என்பது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம், மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாளை வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்டவை செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர். முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர். ஆக்சுவலி திருமணம் செய்யறதுக்கு உகந்தது சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி ஆகிய மாதங்கள். இதுதான் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்தோடு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அதே போல் ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. வைகாசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யலாம். அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒற்றைப்பட மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுவாக நம்மளுடைய நாட்காட்டில் வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போம்.
ஆனால் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய 4 தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது. அதனால் இந்த 4 மாதங்களில் பொதுவாக வீடு கிரக பிரவேசம், வாஸ்து பூஜை செய்யப்படுவதற்கு உகந்த மாதம் கிடையாது. வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது. ஆல்ரெடி வீடு கட்ட தொடங்கிய பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை. புதுசாக எதையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த புரட்டாசி மாதம் இறை வழிபாடுக்கும் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்தது. அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான நாளாகும். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் 15 நாட்களுமே விரதம் தான். மகாலய அமாவாசை விரதம் இதனாலேயே புரட்டாசியில் மிகவும் விசேஷமானது. இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரிய நாட்களாக சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் முன்னோர்களுக்காகவே அனுஷ்டிக்கப்படுது. அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதம், நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாட மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர். ஆனால் புரட்டாசியில் வளைகாப்பு நடத்தலாம். ஸோ இதுதான் புரட்டாசியில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்கள். ஸோ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நீங்கள் இப்போ தெளிவாக பார்த்துட்டீங்க. இப்போ தான் உங்களுக்கான கிரகநிலைகளால் கிரகங்கள் வக்ரம் பெறதுனால உங்கள் கன்னிராசினியர்களுக்கு புரட்டாசியுடைய கடைசியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ புரட்டாசியுடைய கடைசியாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசியுடைய கடைசியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே வருமானம் ஒரு புறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பூர்த்தியாகும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் அது கைகூடலாம். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றமும் இடமாற்றமும் வருவதற்கு அறிகுறி தென்படுது. அந்த அறிகுறி தென்படுறதுனால இப்போ அதற்கான முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கேற்ப வெற்றி கிடைக்கும். இதில் கடைசியாக புரட்டாசியில் துலாம் ராசியில் புதன் வருகையானது இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி துலாம் ராசிக்கு புதன் வர்றாருல, உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10வது இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் இப்போ தடஸ்தானத்திற்கு வர்றதுனால பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும். புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அதில் வெற்றியை கிடைக்க செய்யும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்குங்க. அந்த சிந்தனையோடு இருங்க. மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தாள்கள் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையிலிருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. அந்த மாதிரி சிந்திக்கும் போது அந்த சிந்தனையை கண்டிப்பாக நீங்கள் மேம்படுத்துங்க. ஏன்னா வேலையிலிருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமாங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக அமையும். அதனால தான் அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ணுங்கிறத இந்த டைம் உங்களுக்கு சொல்கிறேன். துலாமில் புதன் வர்றதுனால உங்கள் கன்னிராசிக்கு இப்பேற்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்புறம் மெயின் கிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த கடைசி டைம் வக்ரம் பெறுறாரு. கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த டைம் வக்ர இயக்கத்தில் இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி அதிபதியாக விளங்குறதுனால பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. சொத்துக்களால் கூட பகை உருவாக வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் கூட உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி சில தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதற்காக முயற்சிகள் எடுக்காமல் இருக்கக்கூடாது. அவர்கள் எதிர்கால நலன் கருதி புதிய முயற்சிகள் எடுத்தே ஆக வேண்டும். ஸோ சனி வக்ரத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். மெயினாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் இந்த டைம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றுத்திறனானவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு திருப்தி தரும்.
கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மைங்கிறது கெட்டும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் மங்கள ஓசையானது கேட்கும். இது மாதிரி உங்களுக்கு வழிகள் பிறக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ புரட்டாசியுடைய கடைசியாக என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருந்தாங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.